பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவ்விதமாக தைரியமாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் கடுமையான யுத்தங்கள் நடந்தது. பெலிஸ்தர் அவ்வப்போது வந்து இஸ்ரவேலரை அதிகமாக ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது இஸ்ரவேலர் சாமுவேலிடத்திலே வந்தார்கள். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்டார்கள். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி சாமுவேலிடத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார்கள். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? ஓயாமல் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன? அவ்வளவு கொடுமையான ஒடுக்கத்தை, நெருக்கத்தை பெலிஸ்தர் மூலமாக இஸ்ரவேலர் சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன், அல்லது ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறபடினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய தைரியம். அவரிடத்தில் என்ன சொன்னாலும் நிச்சயமாக அவர் எனக்கு பதிலளிப்பார். அவரிடத்தில் என்ன கேட்டாலும் அவர் எனக்கு பதிலளிப்பார் என்கிறதான ஒரு தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் அப்போஸ்தலனாகிய பவுலே அனுபவத்தை பார்க்கும்போது அவன் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் தனக்காக வேண்டிக் கொள்ளும்படி விசுவாசிகளை கேட்கிறத நாம் பார்க்கிறோம். ஜெபத்தில் தாங்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால ஒருவருக்காக ஒருவர் நாம் பாடுபட்டு ஜெபிக்கும் போது அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் பவுல் விசுவாசிகளிடத்தில் ஜெபம் பண்ண கேட்கிறார். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கிறது. நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் நாங்கள் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். இதற்கு ஆண்டவர் தான் எங்களுக்கு அருள் தர வேண்டும், கிருபை தர வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கிறத பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் சீக்கிரத்தில் உங்களிடத்தில் வர வேண்டும். அதற்காக நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் கூட பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணி தான் சாதிக்க வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவோ அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே கப்பர்நவும் என்கிறதான பட்டணத்தில் ஒரு 100க்கு அதிபதியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் மிகவும் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான். அப்போதுதான் அந்த 100க்கு அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். அவன் கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவர்களிடத்துக்கு அனுப்பினான் என்று பாருங்கள். அவர் என் வீட்டில் வந்து என் வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்கிற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அதற்காக அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.
இந்த நாட்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஜெபத்தை ஒருபோதும் குறைக்கக்கூடாது. ஜெப நேரத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் சாமுவேல் சொல்லுகிறார், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஆம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டும் கர்த்தர் என்னை நடத்தினார், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் கிருபை இரக்கமும் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் எவ்வளோ அற்புதங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் எபனேசராக இருக்கிறீர். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தி கர்த்தரை கொண்டாட கிருபைத்தார். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.